यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நம் அனைவருக்கும் ஆச்சாரியனாக இருக்கும் ராமானுஜரை பற்றுவோம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஜகத்துக்கே ஆச்சாரியனாக வாழ்ந்தார். சிறந்த வேதாந்தி. அதே சமயம் எந்த எளியவனிடத்திலேயும் சாமானியர்களிடத்திலேயும் அன்பு மாறாமல் இருந்தார். ஒரு பெரியவருடைய பெருமை தெரியணும்னால் அவர் எட்டாத உயரத்தில் இருப்பது கூடாது. நம்மால் எட்டப்பட முடியபவராக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எளியவரா பழகிறாரேங்கிறதுனாலே அவருக்கு அது தாழ்ச்சி இல்லை. எளிமையா பழகிறதுங்கிறதே ஒரு பெருமை. அந்த பெருமைதான் ராமானுஜருக்கே உரித்தானது. நம்ம எல்லார்ட்டையும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கோவிலுக்கு போறோம், என்னென்னத்தை வேணும்னு பிரார்த்தித்து போறோம். அதெல்லாம் பகவானிடத்துல கேட்டா கிடைக்கும். ஆனால் முக்தி அளிக்கிறதுக்கோ ரொம்ப ஆழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகளுக்கோ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ராமானுஜர் ஒத்து வருவார். மற்றபடி நம்மெல்லாம் கோவிலுக்கு போவோம், பெருமாளை சேவிப்போம். அதுக்கு மேல ஆழ்வார்கள்னு சொல்லச்சேவே இன்னும் ரொம்ப உள்ள போய் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆச்சாரியர்கள்னு சொன்னா அவர்கள் அனுஷ்டானத்துக்கு கிட்டக்கவே நம்ம போக முடியல. அதனால பகவான் அளவுல நிறுத்திப்போம். கடவுள் பக்தியோடு இருக்கணும், அது வரைக்கும் நிறுத்திப்போம். அப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் வயசாகி நமக்கும் வாழ்க்கை வெறுத்து போய் மோட்சங்கிற எண்ணம் வரைச்சே போய்ப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது ஒரு தப்பான புரிதல். இது உண்மை அல்ல. எந்த பகவானிடத்துல நம்ம கிட்டக்க போயிடலாம், வேண்டியதை கேட்டுக்கலாம் நினைக்கிறோமோ அந்த பகவானே சொல்றது, ஆச்சாரியன் மூலமா தான் என்கிட்ட நீ வரவே முடியும். என்னை பத்தி நீ நேர தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆச்சாரிய முக்கியன தான் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால அவர்கள் மூலமாக வா என்றுதான் பகவான் சொல்லுகிறார். அப்படின்னா சரி, போலாம், ஆச்சாரியர்களை பற்றலாம். ஆனா எனக்கு இந்த லோகத்துல வேண்டியது எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். ஐஹிகம், ஆமுஷ்மிகம் என்ன ரெண்டு விதமான பலங்கள். இங்க இருக்கிறச்சே நமக்கு வேண்டிய லௌகிகமான தேவைகள் அதெல்லாம் இங்க இருக்கிறச்சே வேணும். அதற்கப்புறம் வயசாயிடுத்து மரணம் ஏற்படுறதுனால் மிக உயர்ந்த மோட்சம் வேணும். நம்ம எதிர்பார்க்கிறது இங்க இருக்கிற பலன்கள் எல்லாம் பகவான் தானே கொடுப்பார். அப்படிங்கிறதுக்காகத்தானே அவர்கிட்ட போறோம். மோட்சம் வேணுங்கிறச்சு ஆச்சாரியன்ட்ட போய்க்கலாம் என்று நினைச்சிடனால் அது அப்படி இல்லை. முதல்ல ஆச்சாரியன் மூலமாத்தான் பகவானை பற்றி ஆகணும். ஏன்னா அவர் உபதேசிக்கலைன்னா பகவானை பத்தி தெரிஞ்சே இருக்காது. நமக்காக தெரிஞ்சு போயிடுமா? ஒரு குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட அம்மா வேண்டியிருக்கு. தாத்தா பாட்டி பேரு சொல்லி கொடுக்க கூட அம்மா சொல்லி கொடுத்தா தான் குழந்தை தெரிஞ்சுக்கிறது. நமக்கு 1 2 3 4 சொல்லி கொடுத்ததும் ஒரு வாத்தியார் தான். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொல்றோம் இல்லையோ. யார் நமக்கு எழுத்து சொல்லி கொடுக்கிறவன்லேருந்து இறைவன். அப்ப பகவான் எழுத்து சொல்லி கொடுக்கறதுலே தெரிஞ்சு போச்சு. அவர் நமக்குள்ளேயே இருக்காரே தவிர சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப அவர் வரமாட்டார். அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டிய ஆச்சாரியர்களை ஏற்படுத்தி விடுறார். அப்படின்னா நாம அவர்களைத்தான் பற்றி ஆகணும். அப்படி அவர்களை பற்றினால் மேற்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா, சாமானிய விஷயங்கள்லாம் கிடைக்குமான்னு தோணும். இதுதான் ஆச்சரியமான அர்த்தம். நன்னா பக்தர்கள் புரிஞ்சுனுடனும். புரிஞ்சுனுட்டினால் தாராளமா ஆச்சாரியன் மூலமா தான் போவோம். ஆச்சாரியனை பற்றுகிறோம் இல்லையோ. அப்ப நமக்கு தேவை 2. ஒண்ணு இந்த ஆத்ம யாத்திரை. இந்த ஜீவாத்மா எப்படி மோட்சம் அடையணும் அப்படிங்கிறது ஆத்ம யாத்திரைன்னு வச்சுக்கோ. இன்னொன்னு தேக யாத்திரை. இந்த சரீரம் நன்னா இருக்கணும் இல்லையோ, அது தேக யாத்திரையின்படி. இந்த 2த்துல எதை ஆச்சாரியன் பார்ப்பார்? நம்ம தேகத்தை பத்தி, குடும்பத்தை பத்தி, என்ன வியாபாரம் பண்ற, எவ்வளவு சம்பாதிக்கிற இப்படின்னு ஆச்சாரியன் கேட்பரா? இல்ல வைராக்கியம் வளர்ந்துதா, பக்தி வளர்ந்துதா, கைங்கரியம் நன்னா பண்றியா, பகவானிடத்துல ஆசை வளர்ந்துதாங்கிறத பத்தி கேட்பரா? 2வது தான் அவர் கேட்பார். அதுக்கு தான் அவர் இருக்கிறதே. ஆத்ம விஷயத்தை வசத்தி
பரமாத்ம ஞானத்தை நம்ம இடத்துல ஏற்படுத்துறதுக்கு தானே அவர் இருக்கார். அதனால அவர் லௌகிக்கத்தை பார்க்க முடியாது. குடும்பம் நன்னா இருக்கா, பணங்காசி வரவெல்லாம் நன்னா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கியா, உற்றார் உறவினர்கள்லாம் நன்னா இருக்காளான்னு அவர் கேட்க முடியுமா? அது அவர் வேற இல்லை. அப்படின்னு நினைச்சிருந்தா நம்மளும் ஒதுங்கி ஒதுங்கி போறோம். இவருக்கு எப்ப வேணுமோ மோட்சத்துக்குன்னா போய்ப்போம், மற்றது அவர் கேட்பாரான்னு தோணிட்டு இருக்கோம் இல்லையோ? அப்படி இல்லை. பகவான் என்ன அழகான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காருனால், ஒரு ஜீவன் ஆச்சாரியனை போய் பற்றணும்னால் அப்போ அவனுக்கு வேண்டிய வசதி இருந்தா தான் அவன் வரவே வருவான். இப்ப நீங்கள்லாம் ஒரே பசியில தவிச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. நான் உங்களை உட்காத்தி வச்சு நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தஹதி பாவகா நச்சைனன் கிளேதயன் தியாபகா ந சோஷயதி மாருதா, ஆத்மாவை வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது, கொளுத்த முடியாது, ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, இப்படியே உபன்யாசம் பண்ணேன்னு வச்சுங்க. எல்லாம் சரி, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லிருந்தீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன். இப்போ பசி வயத்தை முட்டுறது, முதல்ல சோறு போடுன்னு கேட்ட மாட்டோமா? அப்ப நமக்கு இந்த லோக சுகமும் இருந்தா தான் பகவான்கிட்ட வரவே வருவோம். வயறு கபகபான்னு பசிச்சுட்டு இருக்கிறச்சே புத்தி வேலை செய்யுமா? வராது. அதனால வயத்துக்கு போட்டாகணும். இப்போ ஆச்சாரியனா இந்த லோகத்து இன்பத்தை பார்க்க மாட்டார், அந்த லோகத்து இன்பத்தை தான் பார்ப்பார். அதனால பகவான் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார், நான் ஆச்சாரியனை நியமிச்சுட்டேன் இவனுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா அதுக்கு வேண்டிய நல்லதுகள்லாம் பின்னாடி இருந்து அவர் செய்யணும் இல்லையா? திடீர்னு ஒரு ஆச்சாரியன் தலையில பொறுப்பு கட்டி அமைச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? அதுக்காக எம்பெருமான் ஆத்ம யாத்திரையை நீர் பாரும் ஆச்சாரியத்தை சொல்லிடுறார். இந்த ஜீவாத்மாவனுடைய ஆத்ம முன்னேற்றம், பக்தி, சரணாகதி, மோட்சம் அதெல்லாத்தையும் நீர் பாரும். அதே அவன் உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்போட வருவான், எனக்கு தொழில் கொஞ்சம் சரியா இல்ல, விவசாயத்துல ரொம்ப நஷ்டமா போச்சு, இப்போ இதுலேருந்து என்னன்னு உங்ககிட்ட வருவான். நீர் அதுக்கு அருள் புரியலாம், உமக்கு சக்தி கொடுத்துருக்கேன், ஆனா அதை நீர் பண்ணிருந்தால் அப்ப ஆத்ம யாத்திரைன்னு உமக்கு கொடுத்த வேலையில இருந்து நீர் மாற ஆரம்பிக்கிறீர்னு அர்த்தம். அவன் குடும்பத்துல நீர் ஈடுபடணும், என்ன வம்பு வெட்டி எல்லாத்தையும் நீர் தெரிஞ்சுக்கணும். கடைசியில் உம்ம தியான யோகம் அத்தனையுமே கட்டுப்படும். உம்ம ஆச்சாரியனை நியமிச்சதே எனக்கு வீணப்படும். அதனால நீர் அந்த வம்புக்கு போகாதீங்க. அதுக்கு பதில் ஒரு சிஷ்யன் உங்ககிட்ட வராருன்னு சொன்னால் அவனுடைய ஆத்ம யாத்திரையை நீர் பார்த்துட்டு தேக யாத்திரையை முழுக்க எங்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும். என் சிஷ்யன் எங்கிட்ட வந்திருக்கான், அவனுடைய தேகம், குடும்பம், பண வரத்து, அவனுடைய படிப்பு, எழுத்து இதெல்லாத்தையும் பகவான் உங்ககிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன், நீர் கொஞ்சம் சரியா வையும். இதெல்லாம் அவன்கிட்ட சரியா இருந்தா தான் அவன் ஒழுங்கா எங்கிட்ட வந்து நிற்பான். அப்பதான் நான் ஆத்ம யாத்திரையை பத்தி பார்க்க முடியும். இப்படின்னு ஒரு உடன்படிக்கைக்கு பகவான் வந்துடுறார். ஆகவே இந்த லோகத்து இன்பத்தை எல்லாம் ஆச்சாரியன் பகவான்கிட்ட பிரார்த்திக்க பெருமாள் நமக்கு கொடுத்துருவார். மோட்சம் போக வேண்டிய இன்பம் எல்லாம் தானே பார்த்து ஆச்சாரியன் செஞ்சுடுவார். அதனால ஆத்ம யாத்திரைக்கு ஆச்சாரியன், தேக யாத்திரைக்கு பகவான். இதுதான் இந்த சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப உசந்த கருத்து என்று இருக்கா. இப்ப இந்த ரெண்டு சரியா புரிஞ்சுடுத்தோம் இல்லையோ? நாம ராமானுஜரை பச்சை போகிறோம். அவர் ஆத்ம யாத்திரையை பார்க்கணுமா, தேக யாத்திரையை பார்க்கணுமா? ஆத்ம யாத்திரையை தான் பார்க்கணும். ஆச்சாரியர்களுக்கு தலைவர் தானே, அப்ப அவரும் ஆத்ம யாத்திரை பார்ப்பார். ஆனா பெருமாள் என்ன பண்ணிருக்கார், இந்த லோகத்தையும் உடையவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார், வைகுந்தத்தையும் உடையவரிடத்துல ஒப்படைச்சிருக்கார். அதனாலதான் உடையவர்னே அவருக்கு திருநாமம். இந்த விபூதி நித்திய விபூதி இரண்டையும் உடையவர், அதனால்தான் அவர் உடையவர். அப்ப ரெண்டு சொத்து அவர்கிட்ட இருக்கிறச்சே அவருக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்போ உனக்கு சொத்து வேணாலும் தருவேன், குடும்பக்ஷேமம் வேணாலும் தருவேன், ஆரோக்கியம் வேணும்னாலும் தருவேன். அதத்தனையும் தந்துட்டு அப்படியே நீ லௌகிகத்துக்கு பயன்படுத்துறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். முதல்ல கொடுக்கச்சே லௌகிகத்துக்காக கொடுப்பேன். ஆனா நான் உபதேசம் பண்ண 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 நீ திருந்தி அந்த சொத்தை எதுக்கோ செலவழிச்சிருந்தவன் நல்ல விஷயத்துக்கு செலவழிக்க வருவேன். ஆரோக்கியத்தினால எங்கெங்கயோ ஊரை சுத்தின்னு இருந்தவன் பகவானுடைய கைங்கிறதுக்கு வந்துடுவேன். உனக்கு இருக்கிற புகழாலே மேல மேல அகங்காரத்துல வளர்ந்துட்டு இருந்தவன் அந்த புகழையே பகவானிடத்துல அவரை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்காக சமர்ப்பிக்க வந்துடுவேன். இப்படி இதை கொடுத்துட்டு இதை அப்படியே அவர் கைங்கிறதுக்கு ஏத்தாப்புல மாத்திடுவேன் என்பதுதான் ராமானுஜருடைய பெருமை. அது அவர் மட்டும் செய்கிறார். அப்ப எல்லா இன்பத்தையும் கொடுப்பார். இன்னைக்கு ஒவ்வொரு திருவாதிரையும் போதும் ஸ்ரீபெரும்புதூர்ல 5000 பேர் இருக்காளே. ஒரு திருவாதிரை உற்சவம் கார்த்தால உடையவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுனால் 5000 ஜனங்க வரா. எல்லாரும் என்ன ஸ்ரீபாஷ்ய வித்வான்களான்னு அதெல்லாம் ஒத்துரும் இல்லை. 6-4 பேர் வித்வான்கள் இருக்கலாமே தவிர மற்ற ஜனங்கள்லாம் அப்ப எதை எதிர்பார்த்துன்னு வரா? உடையவர் இன்னைக்கு எனக்கு மோட்சம் கொடுத்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டா வரா? இல்ல, கல்யாணம் ஆகலே ஆகணும், குழந்தைகள் பிறக்கலே பிறக்கணும், சர்ப்பதோஷம் போகணும் போகணும். இப்ப இதை சொல்றேன்னாலே ஒரு சிலருக்கு என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு கூட கோபம் வரலாம்.
என்ன கோச்சின் பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கிற 5000 பேர்கிட்ட போய் பேசுங்க, அது பிரத்யக்ஷம். நான் சொல்றேன் இல்லைங்கிறத பத்தி இப்ப பேச்சே இல்லை. இப்போ அவர்களை போய் பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தொத்தரும் சொல்லுவா எதுக்கு வருவோம் எதுக்கு வருவோம் எதுக்கு வருவோம். உடனே நம்ம என்ன ஆட்சேபிப்போம், உடையவரை இதுக்கா இல்லாம ஆக்குறது என்று சொல்லலாம். பகவான் திருப்பி கேட்பார், ஏன் உடையவர் தரமாட்டாரான்னா, அவர் உடையவர், அனைத்தையும் எப்ப உடையவரோ அவர் கொடுப்பார். கொடுக்கறது தப்பாச்சேன்னு கேட்டால் எங்க கொடுத்து எங்க வாங்கணும்னு அவருக்கு தெரியும். அது தெரியாதவரா ஜெகதாச்சாரியர் இருக்க போறார். இன்னாருக்கு இன்னத்தை கொடுத்தால் அவரை எப்படி திருத்தி கொண்டு வரணும்ங்கிறது அவருக்கு தெரியுமோ இல்லையோ. ஒரு கயத்தை விடுறவன் கையில இருக்க அந்த கயிறு, அது எவ்வளவு தூரம் விடுறோம் எங்க இழுக்கணுங்கிற பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கும் இல்லையோ. அந்த பொறுப்பைத்தான் நம்ம உடையவர்கிட்ட ஒப்படைச்சு வச்சிருக்கோம். அவர் எத்த கொடுக்கணுமோ எப்ப கொடுக்கணுமோ கொடுப்பார், எப்ப திருப்பணுமோ திருப்புவார். நம்மால அந்த மாதிரி திருத்த முடியாது. ஆரோ தட்டோ ஒண்ணு கொடுத்துட்டோம்னால் அதுக்கப்புறம் நம்ம வசத்துக்கு அவ வருவாள்னு சொல்ல முடியாது. ஆனா உடையவருக்கு அப்படி இல்லையே, தன் கட்டாட்சத்தால நிமிஷ போதுல திருத்துற சக்தி வச்சிருக்காரோ இல்லையோ. அதனால ஆரம்பத்திலே எல்லாத்தையும் கொடுக்கிறார். அந்த கொடுக்கறதையே மாத்தியும் கூட்டின்னு வந்துடுவார். இந்த ரெண்டுத்துக்கும் வல்லமை படைத்தவரா. அதைத்தான் இப்ப நாம பார்க்க போற 32வது பாசுரம். ராமானுஜ நூத்தந்தாதியில் 32வது பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்ல போறார். பாட்ட மேலோட்டமா பார்த்தோம்னா இவ்வுலக இன்பம் அத்தனையும் கிடைக்கும்னு தான் இருக்க போகுது. ஆனா பாட்டை உட்புகுந்து பார்த்தோம்னால் இந்த இன்பமெல்லாம் எப்படி ஆன்மீக இன்பமா மாத்திவிட போறார் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டுக்கு சாரமே. 32வது பாசுரத்துல சொல்றார், நீர் ஏற்கனவே 31வது பாசுரத்தில் ராமானுஜனை பொருந்தினம்னு சொன்னீர். ராமானுஜர் திருவடிகளோட சேர்ந்துட்டோம்னு சொல்றீர்ப்போம். எங்களுக்கும் சேரணும்னு ஆசையா இருக்கு. நீர் மட்டும் சேரணுமா, நாங்கள்லாம் சேரக்கூடாதா? பிரகலாத நடத்துல அசுர குழந்தைகள்லாம் கேட்டாலும் இல்லையோ, நீ மட்டும் பெருமாள் பெருமாள்ங்கிறிய, நாங்கள்லாம் அசுரர்கள், நீ தானே அசுர பிள்ளை, எங்களுக்கெல்லாம் போக வழி தெரியலையே, உனக்கு மட்டும் தெரியறது என்ன? அவன் பதில் சொன்னான், நான் எங்க அம்மா கர்ப்பத்துல இருக்கிறச்சே நாரதர் கதை சொன்னார், அவ தூங்கி போயிட்டா, ஆனா நான் முழிச்சிருந்து கேட்கவே தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரகலாதன் சொன்னாரோ இல்லையோ. இப்ப நாமெல்லாம் பிரார்த்திக்கிறோம், திருவரங்கத்த முதனாரே உமக்கு இருக்கிற பாக்கியம் கூறத்தாழ்வான் திருவடி கிடைச்சது, அதனால உடையவர் இவ்வளவு சுலபர் ஆயிட்டார் உமக்கு, நாங்கள்லாம் என்ன செய்ய என்று கேட்டு அது மேல நமக்கு கவலை. இப்போ ஆத்ம குணங்கள் ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்லையே, வசந்த குணம் இருந்தா தானே உடையவர்கிட்ட போக முடியும், அதெல்லாம் இல்லையே. ஆனால் ஆத்ம குணங்கள் ஒன்றும் இல்லையே என்று கேட்க, எம்பெருமானாரை சேருபவர்களுக்கு ஆத்ம குணங்களை அவரே அருளுகிறார், கவலை வேண்டாம் வாருங்கோள் அப்படின்னு திருவரங்கத்த முதனார் கூப்பிடுகிற பாசனம். ஆத்ம குணம் இருந்தா உடையவரிடத்துல போகலாம், கஷ்டப்படாதீங்க. ஆத்ம குணம் இல்லைன்னா அதையும் கொடுத்து அவரே தன் திருவடிகளில் சேர்த்து கொள்வார். என்ன செய்யணும்னா வந்து முதல்ல நில்லுங்கோன்ற அந்த திருவடியில நம்பிக்கையோட வந்து நில்லுங்கோ, இல்லாத ஆத்ம குணமும் கிடைக்கும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். என்ன ஏற்படும்னு வினவினோம். சுவாமி பதில் சாதிக்கிறார், பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும், செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களி ராமானுஜனை அடைபவர்க்கே. எங்கள் ராமானுஜரை யாரெல்லாம் அடைகிறீர்களோ அடைபவர்க்கே. அழுத்தம் திருத்தமா சொல்லவே அடையாதவர்களுக்கு கிடையாது, அடைபவர்களுக்கே. ராமானுஜர் திருவடிகளை அடைந்தீர்கள்னால் இன்னது கிடைக்கும். அவர் என்ன செஞ்சாராம், செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவனி ராமானுஜன். செருகலி அடர்க்கிற கலி, செருதல்னா சுத்தி சுத்தி வந்து நம்மள நெருக்கி நெருக்கி கொல்றது. இந்த கலி படுத்துற பாடு அதுதானா, சுத்தி அதுதான் இருக்கு. இப்ப இங்க உட்காந்துருக்கேன்னா இங்க ஒரு பாம்பு, இங்க ஒரு தேடு, இங்க ஒரு பூரா, என்னை சுத்தி ஒரே பூச்சி கீச்சி இப்படின்னு எங்கேயானு ஒரு இடத்துல இருந்ததுன்னா பயப்பட மாட்டோம், இன்னும் சாமி நடுவில் இருக்கமேன்ட்டு. இது ஒரு மாதிரி வெறுப்பு கலந்த பயமா இருக்கும். இதே இங்க ஒரு கரடி, இங்க ஒரு பெரிய சிறுத்தை புலி, இங்க ஒரு புலி, இங்க ஒரு சிங்கம் இப்படி இருந்ததுன்னா வெறுப்பு கலந்த பயம்லாம் இல்ல, பிராணம் போயிடும். அப்ப சுத்தி இருக்கிறத கண்டு பயப்படுறோம், அது நெருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெருங்க வர வர பயப்படுவோமா. ஆனா அதை பத்தின கவலையே இல்லாமல் இதை விட மோசமான கலி நம்மளை 8 புறத்திலையும் சூழ்ந்து நெருக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படின்னு ஒரு துளியவன் கவலையே படாமல் ரொம்ப திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கான், சிரிப்பா வாழ்ந்துட்டு இருக்கானே. சுத்தி இருக்கிற வனவிலங்கு இவன் கண்ட படவே இல்லையே. அதைத்தான் செருகலியால்ங்கிறார். கலி நம்மை செருகிறது, சிரமம் கொடுக்கிறது. செருகலியால் கலி தோஷத்தாலே வருந்திய ஞாலத்தை, ரொம்ப துக்கப்பட்டு கிடக்கிற இந்த பூமியை வன்மையினால் வந்தெடுத்தளித்த. இந்த பூமி இவ்வளவு துக்கப்பட்டிருக்கு, இவர்கள்லாம் உடனே உடையவர்கிட்ட பிரார்த்திக்கணும் இல்லையோ, எங்களுக்கு ஏதானும் கொஞ்சம் வெளியில ஏத்தி விடுங்கோ,
இங்கேருந்து கொஞ்சம் கரையேற்றி விடுங்கன்னு இவன் கேட்கவே இல்லை. இவன் கேட்காத இருக்கிறச்சே மழை பொழியுமே. அதே போல உடையவரும் இந்த லோகத்தில் இருக்கிறவா பிரார்த்திக்காம இருக்கிறச்சே வன்மையினால், வன்மைங்கிறது அவருடைய ஔதாரியம், வள்ளல் தன்மை, கொடுத்து 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 கை தழும்பேறி இருக்கான் உடையவர். அதனால வன்மையினால் தம்முடைய ஔதாரியத்தாலே வந்து எடுத்து, அவரே வைகுந்தத்திலிருந்து ஆதிசேஷனா இருந்தவர் பூலோகத்துக்கு வந்து எடுத்து நிமக்ன உத்தரணம் பண்ணி, நிமக்னர்கள்னா தாழ கடக்கிற நாம, எங்கேயோ படுகுழியில விழுந்திருக்கிற நம்ம உத்தரணம் பண்ணி கீழே இருந்து மேல் நோக்கி தூக்கி அழித்த அருந்தவன், அழித்த ரட்சித்தவரான அருந்தவன். இந்த இடத்துல தபஸுங்கிறது சரணாகதியை குறிக்கும். அருந்தவனால் சிறந்த சரணாகதிங்கிற சொத்து இருக்கிறவர், பிரபத்தி சாஸ்திரத்தையே பண்ணி காட்டி உபதேசித்தவர். ஆனால் அழித்த அருந்தவன் தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு என்கிறபடியே தவம்னு சொன்னா தபஸ் தவம். அந்த தவங்களுக்குள்ளே சிறந்த தவம் எதுன்னு உபனிஷத்து சொல்றது ஞாசம். ஞாசம்தான் இருக்கிறதுல சிறந்த தபம். ஞாசம்ங்கிறது தான் பிரபத்தி, பிரபத்திங்கிறது தான் சரணாகதி. ஆனாலே அந்த தவத்தை உடையவன், சரணாகதி ரூப தபஸை உடையவர். உடையவர்னா இப்ப இன்னொரு அர்த்தம் கிடைச்சு, உபய விபூதியை உடையவர், லீலா விபூதியை உடையவர், நித்திய விபூதியை உடையவர், சரணாகதிங்கிற தவத்தை உடையவர், அதுவும் அவருதான். ஆனால் அருந்தவன் எங்களி ராமானுஜனை எங்களுக்கு தம்மை முற்றூட்டாக கொடுத்தார். எல்லாரும் சேவிச்சுட்டு இருப்பா, அதை நன்னா யோசிப்பார். 5000 பேர் திருவாதிரை எண்ணிக்கை நின்று இருக்காளோ இல்லையோ, ஒத்தொத்தர் ஒவ்வொரு தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக வந்திருக்கா. என்னமோ களத்திர தோஷம் இருக்கான், இந்த சர்ப்ப தோஷம் இருக்கான், இது கால சர்ப்ப தோஷம் இருக்கான், ஷஷ்ட அஷ்ட சனி இருக்கான், 7 என்னென்னமோ இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாத்தோடையும் வந்திருக்காளோ இல்லையோ. இப்போ இவர்கள்லாம் இதை பிரார்த்தித்து சேவிக்க வந்திருக்கிறச்சே திருமஞ்சனாகும் உடையவருக்கு. அப்ப அந்த திருமஞ்சன் ஆற சமயத்திலே அந்த 1.5 மணி நேரமும் இவன் என்னென்ன பிரார்த்தித்தது மட்டுமா இவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாம் அந்த ஞாபகத்தோட வந்திருப்பான். வந்தவன் விளக்கே திருப்பா, பிரதட்சணம் எல்லாம் பண்ணிப்பா, திருமஞ்சன் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே உடையவரை சேவிக்க ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அவர் என்ன பண்றார், இந்த மொத்த எண்ணத்தையும் மழுங்கடிச்சு விடுறார். அதெல்லாம் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், பெருசா நீ சீட்டு எழுதி எல்லாம் போட்டு இருக்கவங்க கிட்ட அதை செய்வோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய திருமேனிய நன்னா சேவி என்று தன்னை முற்றூட்டாக நமக்கு அளித்தவர்கிறார். அந்த திருமேனிய நமக்கு வந்தது எதுக்கு, திருமேனியை சேவிக்கிறது கூட 2ஆம் பட்சம். இவன் எதுக்கோ கேட்கறதுக்கு வந்திருக்கான். ஆனா அந்த கேட்க வந்ததை அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தன்னை முழுவதுமா கொடுக்கிறார் இல்லையோ, அதுதான் வன்மையினால் வந்தெடுத்தளித்தாங்கிறார். சுவாமிக்கு இருக்கிற நிருகேதுகபால ஔதாரியத்தாலே கொடுக்கிறார். அளித்த வருந்தவன் எங்களி ராமானுஷன். அங்க 5000 பேர். அப்ப நீங்க கேட்டு பாருங்க, இந்த ராமானுஷன் ஆறுன்னா உரத்த குரல்ல சொல்லுவாளாம், எங்களி ராமானுஷன். என்ன திடீர்னு எங்கள்கிறீர்கள் என்னால், ஆமா நாங்க என்ன பிரார்த்தித்தாலும் கொடுக்கிறேன் இருக்கார். அதை விட அவரையே தரேன்னு சொல்லியிருக்கார். அப்ப எங்களி ராமானுஷன் தானே சொல்லுவோம். ராமானுஷனை அடைபவர்களுக்கு, அடைபவருக்கு சேரும் அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும், பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் 6 கிடைக்கும். இந்த 6 நமக்கு கிடைச்சா ரொம்ப அதிகம். எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இப்போ பொருந்திய தேசம் சொல்றச்சே என்ன தோன்றது பாருங்க, நல்ல தேஜஸ் ஒளி படைத்தவர்கள் ஆயிடுவோம். பொறையும் பொறுமைங்கிற குணம் கிடைக்கும். திரளும் நல்ல சாமர்த்தியம் கிடைக்கும், திறமை கிடைக்கும். புகழும் உலகம் முழுக்க திக்கெட்டும் பரவி இருக்கிற கீர்த்தி கிடைக்கும். புகழும் நல்ல திருந்திய ஞானமும் நல்ல அறிவு பெற்றுருவோம். இப்போ செல்வமும் சேரும், சொத்து பத்து ஓகோன்னு வந்துடும். ஆக 6ஐயும் கொடுத்துருவாரானால் இந்த 6 என்ன அழகா வியாக்கியானம் பண்ணிருக்காரு தெரியுமோ, அதை பார்த்துனா தான் அதனுடைய அருமையே தெரியும். ஆம், இந்த 6ஐயும் தான் பிரார்த்தித்து போறோம், இந்த 6ஐயும் கொடுக்கிறாருன்னுட்டார். ஆனா கொடுக்கறது என்னமா மாத்த போறாருங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த 6ஐயும் நம்ம கொடுக்கிறார், கொடுத்த தன்னுடைய நெருகேதுகமான கட்டாட்சத்தாலே அடுத்தடுத்து ஒத்தனை வசத்தனம் இல்லையா. என்ன சுவாமி வந்திருக்கிறது நமக்கே தெரியாம நம்மள வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதுக்கு தான் சுவாமி எழுந்து இருக்காரு. இப்போ என்னை சொல்லிட்டு செஞ்சா வாழ்நாள் விடுவோம். இதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எல்லாரும் வாங்க போறோம், போ அடுத்த வண்டி தயாரா இருக்குன்னா தேவலைல அடி இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ நீ எதுக்கு வந்திருக்கியோபா தருகிறேன், ஆனா உனக்கே தெரிய போறது இல்லை. இதை நம்மாழ்வாரே சொல்லிட்டார். இப்போ எனக்கே தெரியல என்ன இந்த வாமனமூர்த்தி சேர்த்துனுட்டார். இதே போல மகாபலி சக்கரவர்த்திக்கு தான் சொத்தை இழக்க போறோம்னே தெரியாமல் அவனையே கொடுக்க வச்சு இழந்துட்டான். இதை பகவான் செய்தாரோ இல்லையோ, அதே போலத்தான் இப்ப ராமானுஜரும் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்க வச்சு அதை கொடுத்தே மாத்திரத்துல வன்மை உடையவர்னு சாதிக்கிறார். பொருந்திய தேசம் ஸ்வரூபானுரூபமான மதிப்பும், மதிப்போட தேஜஸ், நல்ல தேஜஸ் இருக்கு.
மதிப்பானவரா இருக்கார், அது கிடைக்கும். ஊர்லாம் உங்களை மதிக்கும். பொறையும் நல்ல க்ஷமா பொறுமைங்கிற குணம் உங்களுக்கு வந்துடும். அப்ப பொறுத்து இருக்கணும்னா நம்ம என்ன நினைச்சுக்கோம், மதிப்பா இருப்போம், ஊர்ல இருக்கிற எல்லாரும் மதிக்க போறா, அப்படி நான் நடந்தாலே மொத்த பேர் விழுந்து சேவிப்பா, மதிப்பா இருக்கும். இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், இதுதான் முதல்ல கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா இதை எதிர்பார்க்கிறோமோ நம்ம இப்ப. அடுத்தது பொறையும், என் மனைவி விஷாலும் பொறுத்துப்பேன், என் பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் பொறுத்துப்பேன். யாரு வேலை பார்க்கிற இடத்துல ரொம்ப பொறுமையா இருந்து பதவி உயர்வு பார்க்கறதுக்கு வேண்டிய அளவுக்கு எனக்கு பொறுமை கிடைச்சிடும். பொறுமைன்னு இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்க போறோம், பண்ணிக்கோ. அப்ப அந்த பொறுமை வரும். பொருந்திய தேசம், பொறையும், திரள், நல்ல சாமர்த்தியம், யாரையும் ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற சாமர்த்தியம். இவரை ஜெயிச்சிருவேன் போட்டி வந்தா, இவரை ஜெயிச்சிருவேன் போட்டி வந்தா, அப்படிப்பட்ட திரளும் கிடைச்சிடும். திரளும் புகழும், இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பத்திரிகையில எல்லாம் பேர் வர போறது, பேட்டி எல்லாரும் எடுத்து தொலைக்காட்சியில எல்லாம் போட போறா, புகழ் எல்லா இடத்துலயும் பரவிடும். நல்ல ஞானம் வரும். ஆங்கில எழுத்து 26 எழுத்து என் பேருக்கு பின்னாடி போட்டுண்டு பட்டம் வாங்குற அளவுக்கு அத்தனை ஞானமும் வந்துட போறது, வந்துடுது. கடைசியா செல்வமும் சேரும். கண்டிப்பா சுவாமி ஒரு 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட போறார். செல்வமும் சேரும். நகநட்டா கிடைக்க போறது, விடுவாசலா கிடைக்க போறது. குச்சேலர் திரும்ப வீட்டுக்கு போயிருக்குச்சு, அவருக்கே தெரியாம மொத்த பேரும் பணக்காரர்களா மாறிட்டாலும் இல்லையோ, அதை போல மாத்திருவார். இதுதான் இப்ப மேலோட்டமா இருந்த அர்த்தம். பொருந்திய தேசம், பொறையும், திரளும், புகழும், நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன். ஆனா சுவாமி வந்ததற்கு பிரயோஜனம் என்ன? கலி கோலாகலத்தை முடிக்க, கலியினுடைய தோஷம் இனிமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி இருக்கிறச்சே கலி எங்கெங்க வாழுமோ அதையே அவர் கொடுத்துட்டு இருந்தாருன்னா, இப்ப என்னென்னலாம் சொன்னமோ இதெல்லாம் கிடைக்க கிடைக்க கலி வளர்றதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தா கொடுத்துட்டு வரானால், கொடுத்தா தான் இவன் வருவான். முதல்ல வரட்டும், வர்றவனை எப்படி திருத்தணுமோ திருத்திப்போம். இப்ப பொருந்திய தேசம்னு எதை சொல்ல போறார், பொறைன்னா எதை சொல்ல போறாருங்கிறதான் வியாக்கியானத்திலேருந்து நம்ம பார்க்கணும். பொருந்திய தேசம், பொறையும், திரளும், புகழும், நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். யார் அடைந்தா? ராமானுஜனை அடைபவர்க்கே. ராமானுஜனார் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தளித்தளித்த வருந்தவன். இது பாட்டினுடைய பதபதார்த்தம் எடுத்து இனிமே இந்த ஆறையும் எப்படி மாத்தறாருங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொருந்திய தேசம், இவர் ஆச்சரியப்பட செருகலியால் வருந்திய ஞானத்தை கலி ரொம்ப சிரமப்படுத்துகிற இந்த பிருத்திவி மண்டலத்தை, கலி அப்படி துன்பம் கொடுக்குமா? கலே ஸ்வரூபம் மைத்ரேய யதி வாச்சரோத்து மிச்சசி யதிவா ஸ்ரோத்து மிச்சசி. மைத்ரேயர் இடத்துல பராசர மகர்ஷி சொல்றார், கலியினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டியானால் சொல்றேன்னா. ஏன்னா அவர் வேணும்னு ஒரு ஒரு கொக்கி போடுற அந்த இடத்துல. இப்போ பரமாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டே சொன்னேன், ஜீவாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டே சொன்னேன், சந்தோஷமா இருக்கே, முகம் பார்த்தா மலர்ந்து இருக்கு. இப்ப கலி ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்ல போறேன், இப்படி இருப்பியான்னு எனக்கு தெரியாது, அதனால வேணும்னா கேட்டுக்கோன்னாரு. மைத்ரேயர் சொன்னார், ஆபத்துன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம அப்புறம் வரப்போற தலைமுறை எனக்கு சொல்லித்தான் வச்சுட்டு போய் ஆகணும், அதுக்காக ஸ்ரோத மிச்சாமி கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னா தன் நிபோத சமாசேன வர்த்தேயன் மகாமுனே வர்ணாசிரம ஆச்சாரவதி பிரவருத்திஹீன கலோ நிருணாம். இந்த ஒரு ஸ்லோகம் போரும். இப்போ ரொம்ப பயப்படாதீங்க. வர்ணாசிரம தர்ம ஆச்சாரம் இருக்காது, கெட்டு போயிடும். ந சாம யஜுரு ருக்கு ருக்கு ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் தர்ம வினிஷ்பாதன ஹேதுகி. இது எதுவும் தர்மத்தை நடத்துறதுக்கு இதுகள்லாம் அடிப்படையா இருக்காது. எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் தர்மம் ஆரம்பிச்சிருவான். சாஸ்திரம் தான் தர்மத்துக்கு அடிப்படைன்னு போயிடும். விவாக விவாகா ந கலவு தர்மியானு ந சிஷ்ய குரு சம்ஸ்திதி. ஆச்சாரியன் சிஷ்யங்கிறது அத்து போயிடும். பல பேருக்கு ஆச்சாரியர்களே இருக்க மாட்டா. விவாகங்கிறது தர்மத்தின் முறைப்படி விவாகம் நடக்காது. ஆண் பெண் விருப்பப்பட்டார்கள்னா விவாகம் நடந்துடும். சம்ஸ்திதி நதாம் நதாம் பத்யக்ரமஹா ந தாம்பத்ய கிரமஹா. தாம்பத்திய கிரமம்ங்கிறது தர்மசாஸ்திரத்தின்படி இருக்காது. இப்போ நைவ வன்ஹி தேவாத்ம கிரமஹா. நெருப்பை எப்படி நம்ம ஆராதிக்கணும், தேவதா ஆராதனை எப்படி பண்ணணும், ஒண்ணும் இருக்காது. தேவதா ஆராதனா, அக்னி ஆராதனா, தாம்பத்தியம் எப்படி இருக்க வேண்டும், அதெல்லாம் கட்டுப்படும். கலியுகத்தில் இப்படித்தான் இருக்க போகிறது என்று ஆரம்பிச்சுட்டு கடைசியா அந்த சுவாமி முடிச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் பத்துன்னு வந்தேன். பிரத்யக்ஷந்தி பர்த்தாரம் பரித்யக்ஷந்தி பர்த்தாரம். கணவன் மனைவியை விட ஆரம்பிச்சிருவார், மனைவி கணவனை விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவார். அடுத்த ததா ஸ்திரியா பர்த்தா பவிஷ்யதி கலோ வித்வானேவ வித்தவானேவ யோசித்தாம். எடுக்க ஆரம்பிக்கிற சேவே நல்ல பணக்காரனா, பர்த்தா பணக்காரனா இருக்கானா என்று மனைவிகள் விரும்ப ஆரம்பிப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றார். கேட்கச்சே நம்ம கொஞ்சம் கட்டுன்னு கோவம் வரும்.
எதுக்கு இப்படி எல்லாம் பராசரம் எழுதி வச்சிருக்காரு? இப்போ இப்படியா இருக்கமான்னு கேட்பா. இப்படியா இருக்கமான்னா அவர் ஒரு வகையில இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு யாரு பெண்ணோட ஜாதகத்தை எடுக்க போறச்சேவும் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் 50-60,000 ரூபாய் சம்பளம் இல்லைன்னா பார்க்க போறது இல்லைன்னு. இன்னைக்கு யாரானு 25,000 ரூபாய் சம்பாதிச்சா வேலை கிடைக்கிறது கஷ்டமோ இல்லையோ, கிடைச்சி 25,000 சம்பாதிச்சா பொண்ணே கிடைக்காது. ஏன்னா பெண் எடுக்கிறச்சேவே அவ என்ன போடுறா, எங்கள் பெண் 25,000 சம்பாதிக்கிறாள், ஆகவே குறைந்தபட்சம் 60,000 சம்பாத்தியம் இருந்தால் கொடுக்கிறோம்னால். இப்ப ஒரு சொன்னதுல என்ன தப்பு சொல்லுங்க? அவர் என்னமோ சொல்லியிருக்கார், சொன்னத்தினுடைய உருவம் இதுதான். அப்போ எப்படி பணம் ரொம்ப குணசாலியா இருக்கார், அப்பா அம்மா எல்லாம் நல்லவா அப்படின்னு பார்த்து பொண்ணை கொடுத்துருவாளாங்க. இன்னைக்கு பணம் இருக்குன்னு பாக்குறாளோ இல்லையோ, நம்ம உடனே சொல்ல வரலாம், பணம் இருக்குன்னு பாக்குறோம், அது இருந்தா தான் சுவாமி உலகத்துல ஓட்ட முடியும், அதுக்காக நாங்க பாக்குறோம்னால் அதை இல்லைன்னு இப்ப பராசர் சொல்லல. பணம் இருந்தா தான் கொடுக்க போறேங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அது நடந்தது உண்மைதானே. அதனால இப்படித்தான் கல்யாணங்கள்லாம் ஆக போறது. அனாவிருஷ்டி பயப்பிராயாக, ஒண்ணு அதிவிருஷ்டி வந்துரும், இல்ல அனாவிருஷ்டி வந்துரும். ஓஹோன்னு மழை கொட்டி வெள்ளமா போடும், இல்ல பஞ்சமா தலைவிரிச்சாடும். இது மாத்தி மாத்தி வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிரஜாக்ஷுத் பயகாதராக, நிறைய தாகம் பசி வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். பவிஷ்யந்தி ததா சர்வா ககனாசக்த திருஷ்டயா அஸ்நான போஜினான் அனக்னிஹி. அக்னி ஆராதித்து சாப்பிட மாட்டா. அஸ்நான போஜினம் அப்படின்னா குளிக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சொல்லிருக்கிறதுலாம் உண்மையா இருக்க மாதிரி. அப்ப குளிக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. தேவதா அதிதி பூஜனம் கரிஷ்யந்தி கலோ பிராப்தே நச்ச நச்ச பைத்ரியாதிகா, பிதா பித்திருக்களுக்குண்டான தர்ப்பணங்கள் முதலானவையும் விட்டுடுவா. அதுவரை சரியா நடக்காது. நன்னா கோலுக்கு வந்துட்டு இருப்பா, பக்தர்களாட்டம் தான் இருப்பா. ஆனா தர்ப்பணாதிகள் பண்றையானா பண்ணலேன்னு அதை பத்தியே யோசிக்க மாட்டா. கேட்டால் இங்கு போறோம் அங்க போறோம், இந்த காலக்கிரமத்துக்கு அந்த தர்ப்பணம் ஒத்து வருமா என்று கேட்டுடுவா. இதுதான் கலியுகத்தின் நிலை. யதா யதாகி பாஷண்ட விருத்திர் மைத்ரேய லட்சத்தே ததா ததா லேக்கியர்த்தி அனுமேய விசக்ஷணை என்னும் அளவும் பிரதிபாதித்தபடியே இப்படித்தான் கலி இருக்க போறதுன்னு விஷ்ணு புராணத்துல பராசர சொல்லியிருக்கார். அதைத்தான் இந்த பாசுரத்துல சொல்லச்சே, எல்லா இடத்துலயும் கலி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிற சமயத்துக்கு வன்மையிலால் வந்தெடுத்தளித்த வருந்தம் ராமானுஜர் அவதரித்தார். கையில திருதண்டம் பிடிச்சிட்டு இருக்கானோ இல்லையோ, பார்த்த உடனே கலிக்கு கிலி பிடிச்சிருத்துப்போ. ஓ, இந்த திருதண்டம் ஓங்கி நம்ம தலையில இறங்கித்தினால் நாம இருக்கவே மாட்டோம், ஓடிப்படுவோம் அப்படின்னு பயந்து படுத்து வன்மையினால் வந்தெடுத்தளித்த துர்லபோ மானுஷோ தேகா க்ஷணபங்குர மானுஷோ தேகா ஹி நரம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்னே வைகுண்ட பிரிய தரிசனம். இந்த இடத்துல அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதை தாண்டி இப்போ மனுஷனா பிறந்திருக்கோம், கண்ணு காது ஒழுங்கா தெரியறது, இத்தனை இருக்கிறச்சே. ஆனா ஞானம் இல்லாத விட்டுட்டோம், கலிப்படுத்துற பாட்டுனால சிரமப்படுறோம். அதைத்தான் ராமானுஜர் மாத்துவதற்கு வந்தார். ஞானமாந்தியத்தாலே இத்தலையில் அபேட்சை இன்றிக்கே இருக்கு. இவனுக்கு அறிவில்லைங்கிறதுனால பிரார்த்திக்கவே தெரியல. இப்படி கலி படுத்துறதே ராமானுஜரே நீர் என்ன ரட்சிக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்டோமா? கேட்கவே இல்லையே. அப்படி கேட்காம இருக்கிறது காரணம் என்ன? ஞானமின்மை, அறிவின்மை, அறியாமை. இதை பத்தி பெருசா ராமானுஜர் கவலைப்படல. போனா போறது, அவனுக்கு தான் அறிவில்லையே. இல்லேன்னு புகார் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ அவனுக்கு அறிவில்லைன்னால் அதை ஊட்டி கொன்றதுக்கு வழியை பார்ப்போம். இல்லேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒண்ணும் இல்லை. இப்போ பலரும் என்னென்ன கட்டங்கள் இருக்குன்னு பட்டியல் போட்டுருவா. இதே நீங்க வேலை பார்க்கறவங்க முதலாளி இருக்கா பாருங்க, இதெல்லாம் எனக்கும் தெரியும் இந்த கட்டம் இருக்குன்னுட்டு, இதுக்கு ஏதாவது முடிவு இருந்தாவா? வம்பு இருக்குன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு? அதான் எப்படி இருக்கு எனக்கே தெரியுமோ இல்லையோ. அதை போலத்தான் இப்ப பெருமாள் உடையவட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டா, கட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, நீர் போய் முடிவு கண்டுபிடிச்சிட்டு வார், அதுக்காகத்தான் அனுப்புறேன்னா அதை அப்படியே எடுத்துட்டார் சுவாமி. புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரா. ராமானுஜர் சூரியனை போல உதித்தார். இருட்டத்தனையும் கண்டேன்னு ஓட வேண்டிதான். அதனால கலியிருட்டு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். எடுத்தளித்த வன்மையினால் வந்தெடுத்தளித்த, எடுத்து எத்த நமக்கு கொடுத்திருக்கார். 2-3 விஷயம் சொல்றார். சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமனீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. தானே கையில சாஸ்திரத்தை வச்சுன்னு பகவத் அவதாரத்தை போலவே இருந்து ஆச்சாரியனாக இது இத்தனை பேரையும் எடுத்தார். லோகத்தாருக்கெல்லாம் அவ பிரார்த்திக்காம இருக்கிறச்சே சம்சாரத்திலிருந்து வெளியில தூக்கி விட்டுட்டார். 2வது, திருக்கோட்டியூர் நம்பி பரமஹரஸ்யமா சொன்ன திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் ஆசையுடையோர்க்கெல்லாம் அளித்தார். அதான் எடுத்தளித்தார்ங்கிறார். இந்த சம்சாரத்திலே என்ன அடுத்து மோட்சத்தை அளித்தார்.
ரொம்ப முக்கியமா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற திருமந்திர சரம ஸ்லோகத்தை எடுத்து ஆசையுடையோர்க்கெல்லாம் அளித்தார். அதனால எடுத்தளித்தார்னா என்னென்ன செய்தார்? மூணாவது சொல்றார், பூரிதானம் பண்ணி ஸ்ரீ ரங்கநாயகியார் முன்னிலையாக அழகிய மணவாளன் திருவடிகளிலே பிரபத்தி பண்ணியும் ரட்சித்தருளினார். ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு சாஸ்திரத்துல சரணாகதி மூடி மறைக்கப்பட்டிருந்தது, அதை எடுத்தார். உபாசன சாதனம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல மறைஞ்சு கிடந்த பிரபத்தியை எடுத்து ரங்கநாதன் திருமுன்பே அழித்து அவரிடத்திலேருந்து மோட்சத்தை மொத்த பேருக்கு எடுத்து நமக்கு அளித்தார்கிறார். அப்ப எடுத்ததும் அளித்ததும் சுவாமி பண்ண ரொம்ப பெரிய கைங்கரியம். அது நமக்கே பண்ணிருக்கிற அனுகிரகம். அதனால எடுத்தளித்துங்கிறது வெறுமைக்கான வார்த்தை இல்லை. இப்போ எங்கெங்க எது மூடி மறைஞ்சு கிடந்ததோ அதத்தனை எடுத்தெடுத்து கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்துட்டார். அருந்தவன் சிறந்த சரணாகதியாகிற தபஸையே கொண்டவர். தஸ்மான் ஞாசமேஷாம் என்றும் சத்கம்ம நிரதா சுத்தாக சாங்கியோக விதாஸ்ததா நார்கந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டி தமீமபி. ஒருத்தன் சரணாகத்தன் இருந்துட்டான்னால் மற்ற அத்தனை பேரும் அவனுடைய கோட்டியில ஒரு துடிக்கு கூட பொருந்த மாட்டார்கள் என்கிற அளவுக்கு சரணாகதிக்கு பெருமை இருக்கோ இல்லையோ. அதத்தான் யஜ்ஞேன காமேன சாத்தியம் சாதனாந்தரைகி, யஜ்ஞத்தாலே சாதனத்தாலே எதுனாலையும் சாதிக்க முடியாத பகவானை பிரபத்தி என்கிற அவருடைய திருவடிகளை பற்றினதுனாலேயே சாதிச்சுள்ளாம் இல்லையோ. அந்த பிரபத்தியைத்தான் எடுத்து கொடுத்தார். பிரபத்தேர் அந்நது நமே கல்பகோட்டி சஹசிரேனாபி சாதனம் அஸ்தீதி மன்வானஹா. கத்தியத்திரயத்துல ராமானுஜரே சாதிக்கிறார். இது பகவான் சொல்றாராம், நீர் என்கிட்ட சரணாதி பண்ணிருக்கீர். ராமானுஜர் பிரார்த்திக்கிறார், இனிமே குற்றக்கணக்கு பாக்கி இல்ல, அத்தனையும் அடியிட்டு இருக்கட்டுமே. சரணாதி பண்ணிரோ இல்லையோ? ஆமா பண்ணிருக்கேன். இது பண்ணினதுனால கொடுத்துருவீரா? அது சின்ன காரியம் இல்லையானால் பெருமாள் அவர்கிட்ட சொல்றாரு, இப்போ பிரபத்தியை தவிர இந்த நம்பெருமாளை அடைவதற்கு வேற எந்த உபாயமும் இல்லை என்கிற உறுதி உங்ககிட்ட வந்தது பாரும். அந்த உறுதிக்காக நாம் எத்தனையும் கொடுப்போங்கிறாராம் பகவான். பிரபத்தேர் அந்நது, பிரபத்தி உம்ம திருவடிகளை தவிர மற்ற ஒன்றும் உபாயமாகாதுங்கிற உறுதி வர்றது அவ்வளவு கஷ்டம். அந்த உறுதி வந்துடுது. கொடுத்தது யார்? ஸ்ரீரங்க நாச்சியார். பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் இடத்துலதான் உபாயத்தில் உறுதியை பிரார்த்தித்தார். அவள் கொடுத்தாள் சுவாமிக்கு உறுதி. அந்த உறுதி தன்னோட இருக்கல. கொஞ்சமா நம்ம யோசிப்போம் இல்லையோ. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை போய் கேட்கிறோம், எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு சாமி தாரும். அவர் அப்படி சரி தரேன், ரொம்ப வேண்டியவர் நமக்கு, அதனால தரேன். இதை சொல்லி முடிச்ச உடனே அது என் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர் வரிசையில நின்று இருக்கா, கொஞ்சம் அவ எல்லாருக்கும் கொடுத்துடுறான்னு கேட்கறதுக்கு நிஜமாவே தைரியம் வேணும். ஏன்னா நமக்கே கேட்கறது கொஞ்சம் வெக்கப்பட்டு கேட்கிறோம். அவர் போனா போறது ஔதாரியத்துக்காக கொடுத்துட்டார். பின்னாடி வரப்போறவா யாருன்னே தெரியாது. நீர் எனக்கு வேண்டியவர், நீர் சிறந்த ஞானி, நீர் சிறந்த பிரபன்னர், இதனால நம்பெருமாள் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி வரப்போறவன் எப்படி இருக்க போறான்னே தெரியாது. ஆனாலும் கேட்டிருக்காருனால் எதை நம்பி கேட்டிருக்கார்? நீதான் உபாயங்கிற உறுதியினால கேட்கிறேன். வேற எங்க போய் நிற்பேன்? அந்த கேட்கறதுக்கு வேற கதி கிடையாது இல்லையோ. அதனால கேட்கிறேன்னு சொல்ல, இந்த வேற கதி கிடையாது, வேற உபாயம் கிடையாதுன்னு சொன்னா பகவானுக்கு ஆனந்தத்துல சிறகடிக்கு பறக்க ஆரம்பிச்சிருவார். அப்பதான் அவருக்கு மிகுந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலே இதை நீர் கேட்டதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உமக்கும் உம் சம்பந்திகள் அடைவிடும் மோட்சம் கொடுப்போம் என்ன ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு இல்லையோ. அதைத்தான் இங்க சொல்றார். பாப பிரபத்தேஹே அந்நது நமே கல்பகோட்டி சஹசிரேனாபி சாதனமஸ்தீதி மன்வானா. கல்பகோட்டி சஹசிர காலன்னு எந்த சாதனம் பண்ணினாலும் பிரபத்தியை தவிர வேற உனக்கு வழி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீர் எங்கிட்ட வந்தீரோ இல்லையோ. கொடுத்தோம் என்ன நம்பெருமாள்கிட்ட வாங்கிட்டீர். எங்களி ராமானுஷன், எங்களுக்கு சுவாமியாக இருக்கும் ராமானுஷன் வந்து, நாங்க உங்ககிட்ட வரல, இப்போ வந்தெடுத்தளித்த நீர் என்னென்ன தேடின்னு வந்திருக்கீர். அப்பனா எங்களி ராமானுஷன் தான் இருக்கணும். எப்ப சொல்றாரு பாருங்க, எங்களி ராமானுஷன் சொன்னோம், நீர் வந்தீர் இல்ல, வந்தெடுத்தளித்த எங்களி ராமானுஷன். நீர் வந்தப்பறம்தான் நீர் எங்களோடவர்னே தெரிஞ்சிடணும். நாங்க முதல்ல எங்களோடவர்னு சொன்னதுக்காக நீர் வந்துடல. இப்போ நீர் வந்துட்டீர், வந்த பிற்பாடானு எங்களோடவர்னு சொல்லிக்க வேண்டாமா? என்ன உங்களோடவர்னா இதோ எங்களை தேடின்னு வந்தீரே, அதனாலதான் நீர் எங்களுடையவரா இருக்கணும். எங்களி ராமானுஷன் விநாசாய துஷ்கிருதாம் என்று பகுவனச்சாலே சொல்லி அநேகம் பேரை சம்ஹரித்தாலும் ஹிரண்ய ராவண கம்சாதிகளே பிரத்யவதாரத்திலும் பிரதானராயிருக்கும் போலே இந்த சுவாமி என்ன சொல்றாரு? இப்போ எங்களி ராமானுஷன் சொல்றீரே, ஊருக்கு ஆருக்கோ நல்லது பண்ணிருக்காருனா உமக்கு நல்லது பண்ணிருக்காருன்னு அர்த்தமானா? எல்லாருக்கும் பண்ணதுங்கிறது எனக்கு பண்ணதுதான். இன்னொன்னு, எனக்கு பண்றதுக்கு தான் உடையவர் பூலோகத்துக்கே வந்தார். வந்த இடத்துல இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு போனார். நம்ம நினைச்சுக்கிறது, நமக்கே ஒருத்தர் ஒண்ணு பண்ணிருந்தா கூட, ஆமா சுவாமி அது யாருக்கோ பண்ண வந்தார், எனக்கு கிடைச்சது, எனக்கா பண்ணாரா, இது நம்ம சொல்லுவோம்.
ஆனா பெரியோர்கள் எப்படி சொல்லிப்பாருன்னா, ஆருக்கோ பகவான் பண்ண வந்திருந்தா கூட எனக்கு பண்ண வந்திருக்கார் அப்படின்னு புறத்தியாருக்கு கிடைச்ச நல்லது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிக்கிறான் பாருங்க, அவன் தான் பரமசிவ வைஷ்ணவன். ஆனா நமக்கே கிடைச்சது கூட யாரு சொன்னா இது ஒண்ணு எனக்கா பண்ணல இப்படின்னு சொல்லிக்கிறது கூடாதுங்கிறார். ஆனால எங்களி ராமானுஷன் என்ன சரிப்படுத்துறதுக்குத்தான் சுவாமி அவதரித்தார். அந்த ராமானுஷரை இப்படிப்பட்ட எம்பெருமானாரை அடைபவர்க்கே சமாசேனம் பண்ணினவர்களுக்கு, ராமானுஜர் திருவடிகளை பற்றினவர்களுக்கு, க்ஷேம சையேவகி யதீந்திர பவஸ்ருதானாம் என்கிறபடிக்கு ராமானுஜர் திருவடிகளையே ஸ்ருதானாம் பற்றினவர்களுக்கு பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேர். அது எப்படி மாத்த போறாரு? இப்போ கலியையே மாத்த வந்தவருக்கு எங்கிட்ட இருக்கிறதையா மாத்துறது பெரிய கஷ்டமா படப்படுறது. இப்போ பொருந்திய தேசும் சொரூபத்துக்கு தகுந்த தேஜஸை நமக்கு கொடுக்கிறார். இது என்ன தேஜஸ்? பராபிபவன சாமர்த்தியம். துர்ஜனைஹி அபிபன அனபிபவன சாமர்த்தியம். தேஜஸ் பள பள பளான்னு இருக்காருன்னா அவரை சுத்தி அந்த முகத்து பின்னாடி ஒரு ஒளி இருக்கு சுவாமி, அவரை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு. அதனால அது இது காத்து கருப்பு பூத்தம் பேய் பிசாசு எல்லாம் ஒண்ணு கிட்டக்க வராது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியோ தேஜஸ் இருந்துட்டாலே பலரும் கிட்டக்க வர முடியாதுன்னு அர்த்தம். அப்ப முதல்ல ஒரு ஒளி கொடுக்கிறார், நன்னா பளபளான்னு கடிம்பெல்லாம் பூசின்னு ஒளியா இருக்கார், அது உலக ஒளி. ஆனா என்னவா மாத்திருவாருன்னா அவருக்கு இருக்கிற அந்த தேஜஸுக்கு தாழ்ந்தவர்களாரோ யாரெல்லாம் அபக்தர்களோ நீச்சர்களோ கிட்டக்க போக முடியாத அளவுக்கு ஒளி கொடுக்கிறார்கள். அது வேணும் இல்லையோ? ஒரு பரம பக்தன் ஒளியோட ஒரு இடத்துல நிக்கிறான்னால் மத்த ஒண்ணு அவனுக்கு தடங்கள் கிட்டக்கே வரக்கூடாது. அவர் நிக்கிற இடத்துல இன்னொன்று வருமானால் பிரம்ம ரட்சசு ஓடியே படுத்த. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு இருந்தது, இது வருது அது வருதுன்னா கைங்கரியம் கெடுபடும். அப்ப எதுக்கு தேஜஸ் கொடுக்கிறார்? எந்த நீச்சர்களாலும் தகைக்க முடியாத தேஜஸ் அது நமக்கு கிடைச்சு போடுறது. அப்ப துர்ஜனங்களாலே, துர்ஜனங்களை கண்டு அடங்காதது, அவர்களை கண்டு பயப்படாதது, அப்படிப்பட்ட தேஜஸை கொடுத்துடுறார். பொருந்திய தேசம். அடுத்தது பொறையும் பொறுமையை கொடுக்கிறார். யாரார்கிட்டயோ பொறுமை காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, இப்போ பொறுமையோட இருந்து பொறுமையோட இருக்கிறதுனால் அதுதான் அனவசாத அனுத்தர்ஷங்களை கொடுக்கும். அனவசாத அனுத்தர்ஷம்னால் இப்ப நமக்கு துயரம் வருதுன்னு வச்சுக்கோ, நமக்கு துயரம் நேரும் போது ரொம்ப தரைப்பட்டு மனமுடிந்து போகாமை, இன்பம் வரும்போது கூத்தாடாமை. இன்பம் வந்ததுன்னு உடனே ஆகாசத்துல குதிக்கிறது, துன்பம் வந்ததுன்னே தரையில புரண்டாடுறது. இந்த ரெண்டும் கூடாது. இந்த ரெண்டும் கூடாதுங்கிறது தான் பக்தனுக்கு இருக்கிற லட்சணம். அது எப்படி வரும்னா பொறுமையா இருந்தா தானே வரும். அதற்குரிய பொறுமையை கொடுக்கிறார்ங்கிறார். அப்ப பொறுமையோட இருக்கேன். அதனால யார் என்ன சொல்றதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ ஓஹோன்னு இன்பம் வந்தாலும் ஆடுறதில்லை, துன்பம் வந்தாலும் ஆடுறதில்லை. இதுக்கு தேவை பொறுமை. இந்த பொறுமையை சுவாமி நமக்கு அனுகிரகிச்சுடுறார். அனவசாத அனுத்தர்ஷங்களுக்கு தேவையானத்தை. அடுத்தது திரளும் நல்ல சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். இதுல திரள்னு சொன்னா புறத்தியாரெல்லாம் ஜெயிக்கிற சாமர்த்தியம் கிடைக்கும். யார் அந்த புறத்தியார்? யார ஜெயிக்கணும்னா நம்முடைய புலன்களை ஜெயிக்கும் திரளை கொடுக்கிறார். அதுனா திரள். யாரையோ ஒருத்தர் அடிச்சு போடுச்சு நமக்கு ஒண்ணு லாபம் இல்லை. இப்போ கண்ணனே கீதையில சொல்லிட்டா ஜெயிசத்ரு மகாபாகோ, வெளியில தேடுறதெல்லாம் அப்புறம், துரியோதனாதிகளை சண்டை போட்டது அப்புறம் போடலாம். அர்ஜுனா உனக்குள்ள 100 பேர் இருக்கா, அவனை முதல்ல ஜெயினார். 100 பேர் இல்லையேன்னா வெளியில 100 உள்ள 5 ஜெயிச்சு காட்டேன். கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ அதை நீ ஜெயி. நீ மகாபாகோ மகாபாகோ பரந்தப்பான்னு பேர் எடுத்தது இருக்கட்டும், இத கூட உன்னால ஜெயிக்க முடியாது. பீஷ்மர் துரோணரையா நீ ஜெயிக்க போற என்று கண்ணன் கேட்டிருக்கணும்னா அதுதான் உண்மையான விரோதி. அவர்களை ஜெயிக்கிறதுக்கு தான் திரளை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய இந்திரியங்களை அடக்க வைக்கிறார். இந்திரியம் அடங்கினா தான் நமக்கு மேல என்ன கிடைக்கும்? இப்போ இந்திரிய அடக்கம், புலனடக்கம், திரள். இன்னொரு திரள் பகவானுக்கு கைங்கரம் பண்ணணும், பாகவதாளுக்கு கைங்கரம் பண்ணணும், ஆச்சாரியனுக்கு கைங்கரம் பண்ணணும். எவ்வளவு கைங்கரம் பண்ண இருக்கு, அதுக்கு திரள் வேணுமே. அப்ப அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்யதே என்று தனக்கே உண்டான திரளை தன் பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். என்ன சுவாமி தான் ஆதிசேஷன், அவர் தான் லக்ஷ்மணன், அவர் தான் பலராமன், அவர் தான் ராமானுஷர். அதுவா இருக்கிறச்ச எத்தனை திரள் இருந்து. ஒரு லக்ஷ்மணன், ஒரு தசரதன் 100 பேர் அமைச்சிருக்க மாட்டானா? ராமன் இளச்சரன் குலவன், சாமானிய பிள்ளைய 60,000 வருஷம் கழிச்சு பிறந்த செல்ல பிள்ளை. ராமப்பிரியனுக்கு செல்ல பிள்ளைன்னு தானே பேர். மேல்கோட்டைக்கு போனா பெருமாளுக்கு ராமப்பிரியன்னு பேர், செல்ல பிள்ளைன்னு பேர். ராமன் அப்ப நேரம் இருக்கச்சே தசரதன் எத்தனை ஆளை வச்சு பார்த்திருக்க மாட்டான். ஒத்திரி அனுப்ப முடியாது, என கை சொல்லிட்டவே அனுப்ப முடியாது. ஆனா அத்தனை பேரும் போய் எத்தனை கைங்கரம் பண்ணிருப்பாளோ அது அத்தனை ஒரு லட்சணம் பண்ணானோ இல்லையோ, அதுதான் அவனுக்கு இருக்கிற திரள். அந்த திரள் ராமானுஷருக்கே இருக்கிற திரள், அத பக்தர்களுக்கு கொடுக்கிறாருங்க. இப்ப கோவிலுக்கு கைங்கரியத்துக்காக போயிட்டோம், என்னன்னு திரும்பி பார்த்தா ஒத்துருமே தெரியல. இப்போ பல்லக்கு பிடிச்சு போட்டாகணும், பெருமாளுக்கு வேண்டியதெல்லாம் துணிமணி எடுத்து வச்சாகணும், அலங்காரத்துக்கு வேண்டிய திருவாபரணத்தை எடுத்து வச்சாகணும்,
தீர்த்தம் கொண்டு திருமஞ்சனத்துக்கு வைக்கணும், சந்தன காப்பு அரைச்சு வைக்கணும், பரிமள திரவியம் தயார் பண்ணணும், புஷ்பத்தை தொடுத்து வைக்கணும், பிரசாதம் உள்ள ஆயிடுத்தான்னு பார்க்கணும், மடி அடிக்கிறதுக்கு போகணும், வந்த வாழ்லாரையும் சரியா உட்காத்தி வைக்கணும், அர்ச்சனை பண்ணணும்னா அவளுக்கு வேண்டிய சங்கல்பங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாகணும், அப்புறம் அர்ச்சகருக்கு வேண்டிய தூபம் தீபம் அலங்காரம் அதெல்லாம் எடுத்து கொடுத்தாகணும். இப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே மூச்சு விட்டு போட்டது. ஆனா யாரு ராமானுஜனை அடைபவர்க்கே இது இத்தனையும் இதோ ஆயிடுத்தேன்னு பண்ணுகிற திரளை கொடுக்கிறார்கிறார். எத்தனை கைகேர்பா இருந்தாலும் இன்னும் செய்யறேங்கிற திரள் சக்தி வேணுமே, அதைத்தான் சுவாமி கொடுத்துடுறார். எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் நமக்கு பண்ண முடியாத காரணம் புலன் அடங்க மாட்டேங்கிறது. சோர்ந்து போறாப்புல இருக்கு, அயற்சி வந்துடுறாப்புல இருக்கு, அதனால முடியாதாக்கோன்னு ஒரு பயம் வந்துடும். இவர் தான் இந்திரிய அடக்கத்தை முதலே கொடுத்துட்டாரு. இந்திரிய வசத்துக்கு வந்துடுத்துன்னா மேல 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 கைகீழ நடக்க வேண்டியதானே. அதனால அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று லக்ஷ்மணனை போன்ற திரளை கொடுத்துடுறார். திரளும் புகழும் கொடுக்கிறார். சமதமா தியாத்ம குணம் என்னுதல். இவருக்கு சொல்லுகிற புகழ் என்ன? நல்ல பணக்காரர், நல்ல படித்தவர், பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருக்காராம், பெரிய பதவி வந்திருக்கா. புகழ் இல்ல, சாந்த சம தமாதி ஆத்ம குண சம்பன்னர், இதான் புகழ்கிறார். ஒருத்தரை பத்தி புகழ் வெளியில போனோம்னால் என்னமா அடக்கமானவர் சுவாமி, அது ஒண்ணுதான் புகழ் வெளியில போகணும். படித்தவரா பணக்காரரான்னு போகக்கூடாதான். சாந்தர், அடக்கமானவர், பழகுவதற்கு எளியவர், அஹிம்சாவாதி, இதுதான் ஊர்ல பர வேண்டிய புகழ். இருக்கவே இருக்கு பக்திங்கிற புகழ். அதனால புகழை கொடுக்கிறார். நல்ல திருந்திய ஞானமும், நல்ல ஞானம் கொடுக்கிறார். என்னென்னமோ படிச்சிருக்கிறேன் சுவாமி, தெரிஞ்சுக்க வேண்டிய 5 தெரிஞ்சுதா? அர்த்தபஞ்சக ஞானத்தையும் தத்துவஹித புருஷார்த்த ஞானத்தையும் கொடுக்கிறார். எது தத்துவம், எது புருஷார்த்தம், அதற்கு தகுந்த ஹிதம் எது? தத்துவம் ஸ்ரீமன் நாராயணனே, புருஷார்த்தம் திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கென்றமே, அதற்கு ஹிதம் அவனுடைய இணை அடித்தாமரகளே, அப்படிங்கிற 3 ஞானத்தை கொடுத்துட்டார். நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். இந்த ஞானம் வந்துடுத்துன்னா செல்வம் எது? ஞானம் முதிர்ந்த நிலையான பக்தியே செல்வம். பக்தியின் வெளிப்பாடான கைங்கரியமே செல்வம். அந்த பக்தியும் கைங்கரியத்தையும் கொடுத்துடுறாருன்னா இப்ப அர்த்தம் பாருங்க. பொருந்திய தேஜும் பொருளும் திரையும் பொருளும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். இது இத்தனை கிடைக்கும் யாரை பற்றினால்? செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த இராமானுஜரை அடைபவர்க்கே இத்தனையும் கெட்டும் நாள். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அப்ப முதல் நாள் நம்ம போய் நிக்கிறச்சே எல்லாத்தையும் ஒரு மாதிரி கொடுக்கிறார். ஆனா அடுத்த நாள் போறதுக்குள்ளே இவன் 10வது திருவாதிரை வந்துடுறதுக்குள்ள ஆள் மாறிடும். முதல்ல திருவாதிரைக்கு வந்தாப்பலே வச்சுக்கவே மாட்டார். இப்போ நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் தேரும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையாயன்னு மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபாத்திய அபிபாத்திய என்னும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். முதற்கவியாழ்வார் நம்மாழ்வாரை பத்தி சொன்னார். என்னுடைய செயலை நன்னா இருக்கும்படிக்கு அம்மாழ்வார் தான் திருத்தினார். சாகி ஸ்ரீ ரமுதாசதாம் என்னும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. செல்வம்னு கைங்கிறத செல்வத்தை சொல்லலாமன்னால் லக்ஷ்மணனை பத்தி கொண்டாடுறார் வால்மீகி. என்ன லக்ஷ்மி சம்பத்துங்கிறார். சல்லி காசி கிடையாது. மாந்தோல் மரவரியை தரிசிந்து பின்னாடியே கையில ஒரு வில்லு எடுத்துன்னு ஒரு போயிட்டு இருக்கார். ஒண்ணு சாப்பிடறதுக்கு கூட சமைக்கிற சோறே கிடையாது. வெறும் காய்கறிகளை தான் உண்டாகணும். ஆனா அவரை கொண்டாடிட்டு இருக்கார் வால்மீகி. என்ன லக்ஷ்மி சம்பத்துங்கிறார். என்ன லட்சுமி கட்டாட்சம்? இப்போ 10-15,000 தான் கொடுத்துட்டாளா? ஒண்ணு இல்ல, கைங்கரியம். ஒருத்தர் கூட போட்டிக்கே இல்லாம ராமனுக்கு அத்தனை கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, அதுதான் அவருக்கு இருக்கிற லட்சுமி சம்பத்து. அதனால செல்வமும் சேரும். லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னாகவென்னு அந்த லக்ஷ்மணனே லக்ஷ்மண முனியாக அவதரித்தபடியால் இவரை பற்றுபவர்களுக்கே அடைபவர்க்கே இத்தனையும் கிட்டும். இந்த பாசுரம் 32வது பாசுரம் முற்று பெற்றது. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன் எங்களி ராமானுஜரை அடைபவர்க்கே. அடுத்தது 33வது பாசுரம். இந்த பார்த்த பாசுரம் தான் கொஞ்சம் பெரிய வியாக்கியானம். இனிமே சுருக்கமான பாசுரங்கள் பார்க்கலாம். 33 அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும். ஆச்சரியமான பாட்டு. ஆதிசேஷனுடைய அவதாரம் ராமானுஷர்னு தெரியுது. பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரமும் ராமானுஷர். பஞ்ச ஆயுதங்களும் ராமானுஷர் இடத்துல வந்து சேர்ந்தன என்று சொல்லலாம். அதனுடைய சக்தி வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அல்லது அதுகளே தான் பிறந்தன. பஞ்ச ஆயுதங்களே ராமானுஷராக அவதரித்தனன்னு சொல்லலாம். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ங்கவில்லும் புடையார் குடிசங்கமும் இந்த பூதலன் காப்பதற்கென் விடையே ராமானுஷ முனியாயின இந்நிலத்தே ராமானுஷ முனி ஆயின. இந்த பாட்டை 2 விதமா அர்த்தம் சொல்லலாம். இந்த பூதலன் காப்பதற்கென்னும் இடையே ராமானுஷ முனியாயின.
இந்த பூதலம் காப்பதற்கு ராமானுஷமுனி இடையே ஆயின. ராமானுஷமுனி இடையேன்னு சொன்னால் ராமானுஜருக்கு சககாரம் பண்ண வந்ததுன்னு அர்த்தம். இந்த பூதலம் காப்பதற்கு என்னும் இடையே ராமானுஷமுனி ஆயினன்னு சொன்னா அதுவே அவதாரம் பண்ணித்துன்னு அர்த்தம். அப்ப பஞ்சாயுதங்களும் அவதரித்தனன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பஞ்சாயுதங்களும் ராமானுஜரை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பாசனம் பார்த்தோம். பஞ்சாயுதங்களும் லோகரட்சணார்த்தமாக உடையவர் என்ன அடைஞ்சது. நம்ம இதுவோ ஒருத்தர் கேட்டார், அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் மனஸ்தத்வாதிகளுக்கு திருவாழி முதலான திவ்யாயுதங்களுடைய பிரசாதத்தாலே நமக்கு இந்திரிய ஜெயம் ஏற்படணும். இப்பதான் இந்திரிய ஜெயம் ஏற்படணும்னு சொன்னாரோ இல்லையோ. எதனால ஏற்படும்? பெருமாளுக்கு வலது கையில சக்கரம் பிடிச்சிருக்கா. அந்த சத்திரம் அந்த வட்ட வடிவத்தையும் அது சுத்துறதையும் பார்த்தா இது மனசு சுத்துறாப்புல இருக்கும். ஏன்னா அது சுத்துற வேகத்துக்கு அதை விட வேகமா மனசு சுத்தும் இல்லையோ. இங்க உட்காண்டே இருக்கிறச்சே ஒரு நிமிஷத்துக்குள்ள எங்கெங்கயோ போயிட்டு உலகம் முழுக்க என்னென்ன நடந்தது, அக்கா எப்படி இருக்கா, ஓரகத்தி எப்படி இருக்கா, மாமியார் எப்படி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து திரும்பி வந்துருவோம் இல்லையோ. சக்கரத்தாழ்வார் கூட அவ்வளவு வேகமா போக முடியாது. இந்த மனசு அத்தனை வேகமா போயிட்டு வரும். அதனால அந்த மனசுங்கிறது நில்லவா நில்லா நெஞ்சுங்கிறார் ஆழ்வார். நிற்காது, ஒரு இடத்துல இருந்த மாதிரி நிற்காது. இதுக்கு இருக்கிற கஷ்டம் அழுக்கு எங்கேருந்து போகும்? சக்கராயுதத்தினுடைய அருள் இருந்தா தானே போகும். சக்கரத்தாழ்வார் அனுகிரகித்தா மனசு நிலைப்படும். வாக்கு எத்தையோ பேசுறேன் கேட்டா எப்படி இருக்கு, ஓன்னு சத்தம் போறார் சாமி. என்ன சொல்றான்னு கூட கேட்கல. இது கொஞ்சம் அர்த்தமுள்ள வாக்கு ஆகணும்னு வச்சுக்கோ. அப்ப ஓம்னு ஒலிக்கிற சங்கத்தினுடைய அனுகிரகம் இருந்தா தானே கிடைக்கும். அது இருக்கணுமே. எனக்கு நான் எங்க சக்கரத்துக்கு போவேன், நான் எங்க சங்கத்துக்கு போவேன். எல்லாரும் எதிர்த்து வரா, எதோ நாஸ்திகவாதத்தை பத்தி எல்லாம் பேசுறா. எங்களுக்கு ஒண்ணு எதிர்க்கிறதுக்கு தெரியல. ஒரு கத்தி இருந்தா எதிர்ப்பேன் வேணும். அப்ப பகவானுடைய கட்கம்ங்கிற ஆயுதத்தினுடைய அருள் இருந்தா தான் நாக்கல கத்தியோட கேட்கிறவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அப்ப அந்த அனுகிரகம் வேணுமோ இல்லையோ. என்னென்னத்தையோ கொண்டு வந்துடுறான், தப்பான கொள்கைகளை கொண்டு பரப்பிடுறா. ஓங்கி ஒரு கதை இருந்தா போடுவேன் சுவாமினா. அப்ப அந்த போடுற வாதத்துக்கு கதையினுடைய அனுகிரகம் வேணும். கடைசியா யார் பல பேரும் ஒரு சமயத்துல நிறைய பேர் நிக்கிறா. கத்தி இருந்தா ஒத்தரோட தான் சண்டை, கதை இருந்தா ஒத்தரோட சண்டை. ஆனா என்னை எதிர்க்கிறது ஒத்தனா சுவாமி. உறவுக்காரெல்லாம் எதிர்க்கிறான், உற்றாரெல்லாம் இருக்கிறான், கிட்டாரெல்லாம் இருக்கிறான், எத்தனை பேர் இருந்தாலும் எதிர்க்கிறான். அதுக்கு சார்ந்த மாட்டை இருந்தா ஒரு அம்பா விட்டா 100 அம்பா போய் தைக்கணும். இப்படி இருந்தா தான் உலகத்தை சமாளிக்க முடியும். இதுக்கு சார்ந்தத்தினுடைய அனுகிரகம் வேணுமேனா. இதெல்லாம் எங்க நீங்க தனித்தனியா தேடின்னு போறது? சக்கரத்தையும் சங்கத்தையும் வில்லையும் வாளையும் கதையும் எல்லாம் தனித்தனியா தேட முடியாது. அதுக்குதான் பகவான் பார்த்தார், 5 பேரும் சேர்ந்து ராமானுஜரை போய் அடைஞ்சுடுங்க. அவர் பூலோகத்துக்கு போவார். அவருடைய பார்வை ஒண்ணு பட்டதுன்னா இந்த 5ஓட அனுகிரகமும் கிடைச்சதா அர்த்தம். என்ன பெருமாள் ஏற்படுத்திட்டார்னு சொல்ல வர்றார். அதுதான் இந்த பாசுரத்துக்கே அர்த்தம். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கை ஆழியண்ணும் படையோடு அடை ஆர். இது எந்த இடத்தோட பேர்லாம் இல்ல. இது என்ன திடீர்னு இது அடையார் கமலத்தின் தான் 109வது திவ்ய தேசமா இருக்கு சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அடைதல், நெருக்குதல், ஆர்ந்திருக்கிற இலை நெருக்கத்தை உடைய நெருக்கமான இலையோடு இருக்கிற தாமரை பூவில் பிறந்த மகாலட்சுமின்னு அர்த்தம். அடையார் கமலத்து அலர் மகள்னு சொன்னால் நெருக்கமான இலை சூழ்ந்திருக்கிற தாமரை பூ அலர். அலர் மகள் தாமரப்பூர்ல அவதரித்திருக்கிற மகாலட்சுமி. அந்த மகளான லட்சுமிக்கு கேள்வன் வல்லபனானவனுடைய லட்சுமிநாதனான பெருமானுடைய கை வலது கையில பிடிச்சிருக்கார். கை ஆழி என்னும் வலது கையில் பற்றி இருக்கிற ஆழி என்னும். இந்த ஆழிங்கிறது தான் சுதர்சன ஆழ்வார் தான் மனசுங்கிற தத்துவத்துக்கு அபிமானினி தேவதை. மனசு அடங்கணும், அது நன்னா கைங்கரியத்தில் வரணும்னு சொன்னா சுதர்சன அனுகிரகம் வேணும். அதனாலதான் அதை முதல்ல எடுத்துதான் இப்போ மனசை அடக்கி வசப்படுத்தி கொடுக்கறதுக்கு சுதர்சனத்தினுடைய வைபவம் ராமானுஜர் இடத்துல இருக்கு. கை ஆழி என்னும் படையோடு சுதர்சனம்ங்கிற திவ்ய ஆயுதத்தோட நாந்தகமும் படர் தண்டும். அடுத்தது கட்கம். கட்கம்ங்கிறது தான் வாழ். இப்ப முதல்ல பார்த்தது ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. பஞ்சாயுத ஸ்தோத்திர சொல்றோம் இல்லையோ, அதுல சக்கரத்தாழ்வார சொல்லிட்டார். அடுத்தது இப்ப கட்கம்ங்கிறது தான் ஞானம். பகவான் அடையறதுக்கு ஞானம் வேணுமே. அஜ்ஞானத்துல ரொம்ப தவிச்சிருக்கமேன்னா அஜ்ஞானம்ங்கிறது தான் ஒரே, ஞானம்ங்கிறது தான் கத்தி. உரைக்குள்ளேயே கத்தி இருக்குமா? அப்ப அஜ்ஞானத்துக்குள்ளதான் ஞானம் இருக்கும். ஏன்னா எப்பவும் ஞானத்தை அஜ்ஞானம் மூடிண்டே இருக்கும். செய்ய வேண்டியது அப்படி அந்த பிடியில கைய வைக்கணும், ஷரேல் உருவணும். அத போல அஜ்ஞானம்ங்கிற உரையில இருந்து ஞானம்ங்கிற கத்திய வெளியில உருவணும். அதுக்கு என்ன வேணும்? அந்த கத்தியினுடைய அருள் வேணுமே. பகவானுடைய அசீங்கிற கட்கத்தினுடைய அருள் வேணும்.
கிடைக்கும். ரக்ஷோசுராணாம் கடினோக்ர கண்ட சேத சணச்சோடித திக்ததார் தன்னந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த கட்கமும் ராமானுஷர் தான். அடுத்து சொல்றார் படர் தண்டும். படர்னா படர்ந்து இருக்கிற பக்தர்களை ரட்சிக்கணும்னா கிடுகிடுன்னு வளர்ந்து பெருசா இடுமா, அதுதான் படர் தண்டு. படர் தண்டு என்பதுதான் புத்தி தத்துவம். உறுதியா நம்ம முடிவெடுக்கணும்னா புத்தி தேவை. மனம் குழப்பிடும், இதுவும் சரி அதுவும் சரி எல்லாம் சரின்னு சொல்லிட்டு போடும். ஆனா புத்தி தான் உறுதியான முடிவெடுக்கும். அதை போலத்தான் ஓங்கி போட்டு சுவாமி கையில கதை வச்சுட்டு இருந்தார் பாருங்க, இது அது அதுதான் அவன் பேசியிருந்தான், கதை இறங்கித்து காண ஒத்தனைன்றானோ இல்லையோ, அதை போலத்தான் பெருமானுடைய கதை கையில இருக்கு. கௌமோதகீம் தைத்திய குலை கஹந்திரீம் வைகுண்ட வாமாகிர கராபிமுஷ்டாம் கதாம் சதாகம் சரணம் பிரபத்தியன்னு பகவானுடைய இரண்மையும் மேரு சமான சாராம் கௌமோதகீம் தைத்திய குலை கஹந்திரீம். அப்படிப்பட்ட தண்டும், தண்டுதான் கதைய தண்டுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்தது ஒன் ஷார்ங்க வில்லும். கையில இருக்கிற வில்லு தான் அகங்காரம்ங்கிற தத்துவம், சாத்விக அகங்காரம். ஒன் ஷார்ங்க வில்லும், விலட்சணமான ஸ்ரீ ஷார்ங்கம் என்கிற வில்லும். அதுதான் பூதங்களுக்கெல்லாம் காரணம். மேல சொன்னது சாத்விக அகங்காரம்ங்கிறது இந்திரியங்களுக்கு காரணம். அடுத்தது பூதங்கள், பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம், இதுக்கெல்லாம் தாமச அகங்காரம் காரணம். அதுதான் இப்ப கடைசி. இப்ப வில்ல பார்த்துட்டோம். யஜ்யானிநாத ஸ்ரவணாத் சுராணாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யா பவந்தி தைத்தியாசனி பாணவர்ஷி சார்ந்தம் சதாகம் சரணம் பிரபத்தே. கையில பிடித்த வில். அடுத்தது கடைசியா சொல்றது புடையார் புரி சங்கமும். அழகிய வர்த்துலமாய் வலம்புரியாய் நன்கு வளைந்திருக்கிற கோடு கோடா இருக்கிற சங்கமும். புடை ஆர் புடை பொறுத்து புரி நன்ன தரிசனீயமான சன்னிவேசத்தை உடைய சங்கமும். விஷ்ணோர் முகோத்தாலின பூரிதஸ்ய யஸ்ய துவனிர்தானவ தர்பஹந்தா தம்பாஞ்சஜன்யம் சசிகோட்டி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்தே என்று சொல்லுகிறபடிக்கு தாமச அகங்காரத்துக்கு அபிமானினியா இருக்கக்கூடிய இந்த புடையார் குடிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்னுமிடையே இந்த பூலோகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக இந்த பூமண்டலத்தின் நடுவே காப்பதற்கென்றே இந்த நிலத்தே ராமானுஷ முனி இடையே ஆயின. ராமானுஷ முனிவருடைய சகாயத்துக்கு வந்து சேர்ந்தன. இல்ல இந்த பூதலத்துக்கு இடையே ராமானுஜ முனியாகவே வந்து சேர்ந்தன என்பது பாசுரத்தினுடைய அர்த்தம். மேல அழகான கருத்து சாதிக்கிறார். அடையார் கமல தளர்மகள் கேள்வர். அப்ப ராமானுஜர் திருவடியை பத்திட்டோம்னால் இந்த பஞ்சாயுதங்களாலே நமக்கு என்ன நன்மை நடக்குமோ அது கிடைச்சிடும். அதுதானே வேணும். இப்போ சக்கரை என்ன செய்யும்? கைகளெல்லாம் நேமியா நம்மேல் வினகழிவான்னு அழ்வார் பாசர். நம்ம பாப்பங்களை எல்லாம் தொலைக்கணும்னா அவர் சக்கரத்தை விடணும். முதல வெட்டு துண்டுபட்டு பார்த்திருக்கோம் சக்கரத்தினாலே. அதை போல நம்ம பாப்பங்கள்னா முதலையோட பெருசு. அப்ப இது போறதுக்கு சக்கரத்தாழ்வாரே வந்தாத்தான் நகரும் போது. அடையார் கமல தளர்மகள் கள்வன் கையாழியண்ணும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் சலஸ்வரூபம் அத்தியந்த ஜவேனாந்தரிதா நிலம் சக்கரஸ்வரூபஞ்ச மனஹ தத்தே விஷ்ணு கரே ஸ்திதம். இது ஒவ்வொன்னா அஸ்திரபூஷணாத்தியாயம்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில் கடைசி அத்தியாயம். அதுல பராசர மகரிஷி பகவான சேவிக்கிறியே சக்கரம் பிடிச்சிருக்கார், சங்கம் பிடிச்சிருக்கார், வில்லு பிடிச்சிருக்கார், வாழு பிடிச்சிருக்கார், கதை பிடிச்சிருக்கார். இதெல்லாம் எது தெரியுமோ? இதெல்லாம் ஏதோ வில்லு வாழுன்னு நினைச்சுக்காதே, எல்லாம் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதுங்கிறார் அவர். வலது கையில பிடிச்சிருக்கிற சக்கரம் தான் என் மனசு, இடது கையில பிடிச்சிருக்கிற சங்கம் தான் தாமச அகங்காரத்துக்கு. அதே மாதிரி இப்ப சங்கம் வாழ் பிடிச்சிருக்கார், ஞானம்தான் வாழு, அஜ்ஞானம்தான் அது போடப்பட்டிருக்கிற ஒரே. அதுக்கப்புறம் வில்லு, சாத்விக அகங்காரம் தான் வில்லு. இந்த இந்திரியங்கள் எல்லாம் இருக்கே அதுதான் சரம், அம்புகள். இப்படித்தான் பகவான் தரிச்சிட்டு இருக்காருங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப சலஸ்வரூபம் ஒரு இடத்துல நிற்காது, சுத்திலே இருக்கு பாருங்க மனசு, அதுதான் சக்கரம். ஏன்னா அதுவும் சுத்திலே இருக்கு, நிற்கவே நிற்காது. இப்போ அதை வலது கையிலே பிடித்து இருக்கிறார். ஆசிரித்தர் நலிவுபட்டு கஜேந்திராழ்வான போலே கூப்பிட அக்கூப்பீடு கேட்டு ஆயுதம் வரக்கொள்ளில் பணிப்படும் என்று எப்போதும் ஆசிலே கையை வைத்துக் கொண்டே இருக்கிறான் காணும். ஆசிலேன்னு சொன்னா ஆயுதத்திலே ரொம்ப பெரியவாள்லாம் இருக்கா பாருங்க. அவர் அப்படி ராஜா நின்று இருக்காருன்னா அதை சுத்தி அப்படி சேவக்கர்கள்லாம் இருப்பான். ராஜாட்ட ஆறான் எதிர் நாட்டுக்காரன் ஒருத்த பேச வந்திருப்பான். அவன் அப்படி துளி தப்பா ஏதாவது பேசிட்டான்னா உடனே இந்த சுத்தி இருக்கிறவா ஒரு சத்தம் வரும். உடனே சத்தம் வர்றதுன்னா அதனுடைய கைப்பிடியில பிடிச்சு அந்த பாதி உருவா வெளியில ராஜா உடனே கை காட்டுவார். ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷரக் மறுபடியும் ஒரு சத்தம் வரும். ஒரு இழுக்கிற சத்தம் கேட்கும், அடுத்த சத்தம் போகும் இல்லையோ. அதெல்லாம் சரி, நான் தயாரா இருக்கேன், அரசே தேவரியை ரட்சிக்கிறதுக்காக காத்துட்டு கோணுட்டு. இதெல்லாம் பகவான் எப்பவுமே இருக்கிறது. கையில சக்கரத்தை பிடிச்சுட்டே இருக்காருன்னால் இந்த ஒரேல போடுறது, வெளியில எடுக்கிறது, ஷரக்கு சத்தம் விடுறதெல்லாம் அவருக்கு தெரியாது.
இதெல்லாம் யார் பண்றது? இப்போ கையில எப்பவும் சக்கரம் தயாரா இருக்கும். இதோ ஆதி மூலமேன்னு ஒரு குரல் கேட்டதுனால் ஆசு காத்திருக்காது. அது எப்போது பிடித்த பிடியோடைய பாது பிரணத ரக்ஷாயா விளம்ப மசகன்னிவ சதா பஞ்சாயுதீன் பிப்ரது சன ஸ்ரீரங்க நாயகா. திருவரங்கநாதன் 5 ஆயுதங்களை தரிச்சிருக்கார். ஏதே சங்ககதா சுதர்சனபிருதா க்ஷேமங்கரா பாகவஹ பாதத்வந்த்வமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூசுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா என்று பராசர பட்டர் சாதித்தார் போலே பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே போனோம். இந்த ஆயுதத்தை ஆயுத கிடங்குல வச்சிருக்கேன், அது கொஞ்சம் துருப்பிடிச்சு போயிருக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு கஜேந்திராழ்வான் கூப்பிட்டு, அப்புறம் யார் கூப்பிட்டு நான் போல, கொஞ்சம் நேரம் கொடுத்தா நெய்யெல்லாம் பூசி நல்ல சாணையெல்லாம் பிடிச்சு எடுத்துன்னு வரேன்னு சொல்ல முடியுமா? அதுக்குதான் தயாரா வச்சிருக்காங்க. ஆசிலே வைத்த கை, ஆசிலேன்னு இந்த வாழனுடைய பிடி இருக்கு பாருங்க, பகவானுடைய கை இந்த பிடியிலேயே தான் இருக்குமா. ஒரு சத்தம் வந்த உடனே அதே நிமிஷம் உருவது முடிஞ்சு போடும். அதுக்குத்தான் ஆசிலே வைத்த கையாய் ரக்ஷணத்திலே தொய்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து நாந்தகமும் படர்தண்டும் அதே பகவான் பிபர்த்தி யச்ச அசிரத்னம் அச்சுதா. அச்சுதன் அசிரத்னம், அசிங்கிறத கட்டம் வாழ், அந்த வாளை எப்போதும் பற்றி கொண்டிருக்கிறார். எதற்கு? ஞான அபிமானியாய் நந்தகம் என்னும் பேரை உடைத்தாய். ஞானம் அவித்யா சர்ம சம்ஸ்திதம். அவித்யாங்கிறது ஒரே சர்மம், ஞானம் அந்த ஒரேல போடப்பட்ட வாழ், அந்த வாளை பற்றி கொண்டிருக்கிறார். இது நாந்தகம். படர் தண்டு கௌமோதகி புத்திரப்பியாஸ்தே கதாரூபேண மாதவே. புத்தி பகவான் இருக்கு, கதை ரூபத்தில் இருக்கு. அப்ப நம்ம புத்தியை நன்னா வளர்த்து விடணும்னா கதாயுதத்தை வணங்க வேண்டும். அதி விபுலமாய் தோற்றும். அது அப்படி ஒரு சுத்திச்சுன்னா எல்லா இடத்துலயும் கதை இருக்க மாதிரி இருக்கான். அது அவ்வளவு பெருசா இருக்கு. அப்படின்னா விபுலமா இருக்கும் இல்லையா? படர் தண்டுங்கிறார். அது ஒரு இடத்துல இருக்காது, சுத்தர வேகத்தில் அத்தனை இடத்துக்கும். ஒன் ஷார்ங்கவில்லும் புடையார் புரிஷங்கமும் பூதாதிம் இந்திரியாதிஞ்ச இந்திரியாதிஞ்ச த்விதா அகங்காரம் ஈஸ்வரா. 2 வித அகங்காரம். ஒன்று பூதாதியா இருக்கிற அகங்காரம், தாமச அகங்காரம். இன்னொன்னு இந்திரியங்களுக்கு ஆதியா காரணமா இருக்கிற அகங்காரம், சாத்விக அகங்காரம். இந்த 2ஐயும் தான் பெருமாள் கையில பற்றிட்டு இருக்கார். ஒன்று சார்ங்கமா பற்றிட்டு இருக்கார், கடைசியா சங்கமாக பற்றி கொண்டிருக்கிறார். இவை இத்தனையும் இந்த பூதலம் காப்பதற்கென்று கலி சாம்ராஜ்யம் அதிகமா போச்சு. வேத மார்க்கத்தை கொண்டு போய் மூலையில போட்டுட்டா. இதனால் இந்த கலியை முடிக்கணும். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியின் நரகமும் நைந்த என்கிற அளவுக்கு பிறக்கணும் என்று நிலத்தே ராமானுஜ முனியாயின. ராமானுஜருக்கு உதவி உலகத்தை ரட்சிப்போங்கிறதுக்காக பிறந்துட்டோன்னா அவருக்கு உதவ வந்தனான்னு சொல்லலாம், அல்லது அவராகவே பிறந்தனாங்கிறதையும் சொல்லலாம். பிரதயன் விமலேதேஷு, எதிரா சப்தத்தில சாதிக்கிறார். பிரதயன் விமலேஷு விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மது பரிரக்ஷணே யதீந்திர அபிருதக் பிரதிபன்ன என்னமயத்வைஹி விருத்தே பஞ்சபி ஆயுதைர் முராரேஹே. முராரியினுடைய 5 ஆயுதங்களே ராமானுஜரா அவதரிச்சுட்டு என்ன அழகா சொல்ற பாருங்க. விரோதிகளா யார் வந்தாலும், பிரமதத்தை பேசுறவர்களா யார் வந்தாலும் இந்த 5 ஆயுதம் நடந்துக்கிறாப்ப நடந்து போறான். ஆனா அதே சுவாமி தேவரி திருவடியிலே சரணம் என்று யார் வந்தாலும் ஆயுதமே பெருமாளுக்கு ஆபரணமா இருக்கே. அதே ஆயுதத்தை தான் ஆபரணமா தரிச்சுக்கிறார். நன்னா திருமஞ்சனம் பண்ணுங்க, மஞ்சக்காப்பெல்லாம் சாத்துங்க, குங்குமப்பூ சாத்துங்கன்னா சுவாமி இது ஆயுதத்துக்கா? ஆயுதத்துக்கு போய் கவச்சம் போட்டு வச்சிருக்கீங்க, தங்க கவச்சம், வெள்ளி கவச்சம், அதுக்கு மேல முத்துக்கொண்ட சாத்திக்கிறார் பெருமாள். எல்லாம் ஆயுதத்துக்கு. யாரானு இப்ப பண்ணிப்படா பண்றாள்னா ஆபரணமாயிடுறதுன்னு அர்த்தம். இப்ப ஆயுதமா இருக்கும் விரோத மனப்பான்மையோடு வந்தால், ஆபரணமாக இருக்கும் அனுகூல மனப்பான்மையோடு வந்தால், 2ஐயும் சுவாமி செய்கிறார் என்று தேசிகனும் சாதித்தார் போலே பகவான் 5 ஆயுதங்களை அனுப்பியே ராமானுஜராக அவதரிப்பித்தார். பாசனம் முற்று பெற்றது. 33ஆம் பாட்டு. அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி எண்ணும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ங்கவில்லும் புடையார் புடிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்னிடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே. அப்ப பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் நமக்கு இது ரொம்ப சௌரியமா படுத்துட்டோம். அங்கங்க தள்ளி தள்ளிலாம் ஒரு ஆயுதத்தையும் சேவிக்க போக வேண்டாம். எல்லாம் சுவாமியை சேவிச்சுட்டோம்னா பஞ்சாயுதம், சுவாமியை சேவிச்சுட்டோம்னா ஆதிசேஷனே. அனைத்து கைங்கரியத்துக்கும் ஞானத்துக்கும் தேஜஸுக்கும் திரளுக்கும் புகழுக்கும் அனைத்துக்கும் பொறுமைக்கும் மொத்தத்துக்கு இருப்பிடமா இருக்காரு இல்லையோ. இவ்வளவு என்ன இப்ப பாட்டு கடைசியில முடிச்சே சொல்ல போறார். வேங்கடம் வைகுந்தம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மொத்த பெருமாளும் இவர்கிட்ட தான் இருக்காரு. அப்ப அனைத்துமாகவே இருக்கிறதா சுவாமியினுடைய பெருமை.